வெர்ஜின் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் வந்து இப்போ பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படத்தோட கான்செப்டை எடுத்திருக்கிறாங்க. படத்தில் மொத்தமாக 3 ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது ஸ்கூல் எல்லாமே வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூலாகவே படிச்சுட்டாங்க. இப்போ காலேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனில் காலேஜ் படிக்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க கிட்டக்க பேசணும் அப்படிங்கிறதே ஒரு தயக்கம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்க கிட்டக்க பேசி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவால் போடுறாங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள அவங்களோட வெர்ஜினிட்டியை வந்து லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சவால். அதில் ஜெயிச்சாங்களா இல்லையா? அதுக்காக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு 3 பொண்ணுங்க. 3 பேருமே தனித்தனியா ஒரு பொண்ண காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அவங்களுக்கு நெனச்சதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட அந்த கான்செப்ட்க்கு ஏத்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு முன்னால அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா, நீட்டா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தப்புன்னு தோணலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு தோணலாம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது கரெக்ட் தானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. படத்துல எமோஷன் போர்ஷன்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனா இந்த படத்த கொஞ்சம் ஃபேமிலிஸோட உட்காந்து பார்க்க முடியாது. கொஞ்சம் தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.